தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. கோவை சிவசக்தி ஜோதிடர். வருகின்ற 20/4/2026 திங்கட்கிழமை சதுர்தசி தேதி நிறைந்த ஒரு நன்னாளில் அட்சய தேதி அப்படின்றது வருதுங்க. இந்த அட்சய தேதி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நகை எடுக்கிறதுக்கா அப்படின்னா 100% இல்லைங்க. இந்த நாட்களில் நகை எடுத்திங்கன்னா நகை சேராதுங்க. நகை அடுக்குக்கு போகும், இல்லை விற்கிற மாதிரி வாய்ப்பு வரும். மீண்டும் நகை வாங்குகிற வாய்ப்பு உங்களுக்கு ஒரு சில இடைஞ்சல்களை உண்டு பண்ணி கொடுக்கும். அட்சய திதி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்கள், இப்போ தாத்தா பாட்டி போட்டம் பூட்டி ஓட்டம் ஒட்டி சேரன் சேயால் பரன், இந்த 7 தலைக்கட்டில் நம்ம ஒரு ஜோசியம் பார்க்க போகும்போது என்ன சொல்லுவாங்களாம்மா, வீட்டில் இறந்தவருடைய சாப்பம் இருக்குதுங்க, அந்த சாப்பத்தை நீக்கணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சயம் அப்படின்றது அந்த பாத்திரத்தில் எப்படி உணவு எடுக்க வற்றாமல் வருதுங்களோ அது போலங்க நம்ம விடுபட்ட திதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தாங்க அட்சய தேதிங்க. இந்த அட்சய தேதி நாட்களில் நம்ம வீட்டில் இறந்த மூதாதையர்கள் முன்னோர்கள், உங்கள் வீட்டில் இறந்தவருடைய சாபம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் பேர் ஞாபகம் வச்சுங்க. ஒரு 3 தலைமுறை 5 தலைமுறை, முடிந்தால் ஒரு 7 தலைமுறை பெயர்களை ஞாபகம் வச்சு ஒரு சீட்டில் எழுதிக்கோணுங்க. அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும்னு சொல்லி போட்டுங்க. இந்த அட்சய தீதி நாளில் ஒரு பிராமணர்களை ஒரு இதுக்கான ஒரு பணிகளை செய்யக்கூடிய நபர்களை நதிக்கரைக்கு கூட்டு போயிட்டுங்க. அவங்க நாமங்கள்லாம் சொல்லி எல்பண்டங்கள் கொடுத்து யாகம் ஒரு ஓமம் ஒன்று போட்டு விட்டிங்கன்னா இந்த இறந்தனுடைய சாபங்கள் எல்லாம் விலைக்கு போயிடுங்க. அட்சய தீதியில் எடுக்கிற உணவு எப்படி வற்றாமல் வருதோ அதுபோல் 7 தலைக்கட்டுக்கு நம்ம கொடுக்காத விட்ட திதியும் இந்த ஒரு நாளில் கொடுக்கும்போது போய் சேர்ந்துக்கலாமா. அப்போ அட்சய திதி என்பது திதி வருது பாருங்கள், அது திருதியை திதி அப்படின்னா திதி கொடுக்க மட்டுமே உகந்த ஒரு நாளுங்க அட்சய திதிங்க. ஸோ இந்த நாளில் விடுபட்டவர்களுடைய திதிகள் கொடுக்கறதுக்காண்டி இந்த நாள் ஒரு சிறப்பு நாளாக நம்ம பயன்படுத்திக்கோணுங்க. நகை எடுக்கணும் அப்படின்னா ஆடி 18க்கு நகை எடுங்க, கோகுல அஷ்டமிக்கு நகை எடுங்க, சனிக்கிழமை வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் நகை எடுங்க, நகை சேருங்க. அட்சய தீதி இல்லை, நகை எடுக்க உகந்த நாள் அட்சய தீதி இல்லைங்க. அட்சய தீதி இந்த மாதிரி விடுபட்டவருடைய திதிகள் கொடுக்க உகந்த நாள் அட்சய தீதி. வேற என்ன அட்சய தீதியினுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் பழம் கொடுக்கலாங்க, நம்ம வசதிக்கு பொறுத்து கொடுக்கலாம். பால் பாயசம் செய்து கொடுக்கலாம். கல்லுப்பு தூளுப்பு ஏதாவது ஒன்று கடையில் அன்றைக்கி குளிச்சு போட்டுங்க. காலையில் 6 to 7க்கு போய் உப்பு ஒரு பேக்கெட்டு வாங்கிட்டு வந்து வைங்க, பருப்பு ஒரு பேக்கெட்டு வாங்கிட்டு வந்துடுங்க, அரிசி வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. புரியுதுங்களா? அரிசி வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கிட்டு கொண்டு வந்து வைக்கலாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம பால் பாயசம் செஞ்சு சாப்பிட்டு போட்டுங்க அக்கம் பக்கம் இருக்கிற வீட்லேயும் கொடுத்துக்கலாங்க. ஸோ அவங்களும் சந்தோஷம் அடைவாங்க. முடிஞ்சால் ஒரு 11 பேருக்கு மோர் தானமாக கொடுங்க, 11 பேருக்கு விசிறி தானமாக கொடுங்க. ஸோ இதெல்லாம் உங்களுடைய பாவ கர்மாக்களை தாட்டி விடுற ஒரு அமைப்புகள் கொடுக்கலாமா. அதனால் இந்த மாதிரி பணிகளை செய்துக்கிறது உகந்த ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்ற ஒரு நிலைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அட்சய தீதிக்கு உண்டான ஒரு நாட்களில் இந்த மாதிரி காரியங்களை செய்ய நம்ம வாழ்க்கையில் அபரீத முன்னேற்றங்கள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயந்தாங்க இது. ஒரு முறை செய்து பாருங்கள், ஒரு முறை செய்து பயனடைஞ்சு பாருங்கள். ஸோ அதில் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியாகப்பட்டது ஏற்படுத்தி கொடுக்குங்களாமா. ஸோ அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க. செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.